கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சுமையான எபிசோட் வந்துட்டுனே சொல்ல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எதிர்பார்க்காத விதமாக அதிரடியான தொடர் நடந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அதாச்சு கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம எதிர்பார்த்த ரேவதி கார்த்தி தன்னோட புருஷன் அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க. யாருன்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரோட பொண்ணு. அதாச்சும் பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு நம்மளோட ரேவதியோட ஃப்ரெண்டு. ஆனால் ரேவதியை இப்போ வரைக்கும் அவங்க மீட் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி தன்னோட புருஷன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்டரோட பொண்ணு நேராக போயிட்டுருக்காங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்போ இறங்கி வரும்போது ரவுடிங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை மடக்கி வம்பிழுக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, அந்த வழியாக போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு இந்த மாதிரி ரவுடிங்க ஒம்பிழுக்கிறத பார்த்துட்டு அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கி என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. தன் மகளை காப்பாற்றி என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நானே போய் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இவங்க நீங்கள் கார்த்தி தானே அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. தெரியலையா, நான் ரேவதிக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் இருந்தேன் கூட, நான் ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனே, அவங்க தலையில் கூட அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ரேவதியோட நம்பர் நம்மளோட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கிடையாது. இப்போ உடனே ரேவதிக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது ரேவதியோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. டாக்டரோட பொண்ணு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி தன்னோட புருஷன் சொல்லிட்ட உண்மையை மறைச்சி அவங்க அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ண விஷயம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க அம்மா பாரு எவ்வளோ ரேவதிக்கு கெடுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த குடும்பம் அழிக்கணும்னு சொல்கிறது அது ஒரு பக்கம் இருந்தால் தாலி கட்டின புருஷனை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக இன்னொரு கல்யாணத்தை பகை கோச பண்ணி வைக்க பார்த்தாங்க. நான் உடனே போயிட்டு ரேவதி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகிறேன். சந்திரகலா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தப்பாக கொடுத்து, அதாவது இந்த மாதிரி சொல்லி பண்ண விஷயம்தான் எல்லாமே. மெயினாக எல்லா விஷயம் சந்திரகலா தான் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ரேவதி கிட்ட போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு, அதாச்சும் நான் ரேவதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரேவதி கிட்ட பேசுகிறதுக்கு போகிறாங்க. உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, கார்த்தி உன்னோட புருஷன், தாலி கட்டின புருஷன் அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. அதை வச்சு உங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. என்னை மன்னிச்சிடு ரேவதி, எனக்கு இந்த விஷயம்லாம் உண்மை தெரியாது, இல்லை நானே சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஏற்கனவே தான் இந்த மாதிரி அம்மா பாரு, நம்ம இன்னொருத்தரை வச்சு எவ்வளோ கேம் விளையாடிருக்காங்க, நமக்கு வாழ்க்கையில் புருஷனையே மறைச்சி இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ண வைக்க அளவுக்கு துடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வெளுத்து வாங்குறாங்க. யாருமே உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் இந்த மாதிரி சொன்னதுனால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட கார்த்திகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளோட கார்த்தி சொல்கிறாரு, ஏன் மாமா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது, இது எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் எனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷனாக இருந்துட்டு எதுக்காக சொல்லாமல் விட்டீங்கன்னு சொல்லும் போது, அதான் சொன்னேன் ரேவதி, தன்னால் உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும், இந்த விஷயமும் அப்படிதான் பாரு, நீயே தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.